ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். 1/2 கிலோ பச்சரிசி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியால் கிண்டி இந்த பதத்துக்கு வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா 1/4 கிலோ நான் கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சு நல்லா வடிகட்டி ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் கொடுத்து 2 ஏலக்காய் போட்டு அதை பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் நான் ஒரு தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு தேங்காய் 1/4 கிலோ கடலைப்பருப்புக்கு 1/4 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு இது நல்லா இந்த மாதிரி செய்யணும். நாங்கள் உடனே சாப்பிட்றதுனால அப்படியே சர்க்கரையை போட்டு கிண்டிட்டோம். அப்படி நாளைக்கு தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னீங்கன்னாக்கா பாகு காய்ச்சி செய்யுங்க. அந்த திட்டம் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க செய்யலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இலையை நான் வாழை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பூவரச இலை செய்யலாம், சூப்பராக இருக்கும். அந்த இலை இங்கே கிடைக்கல, அதனால் வாழை இலையை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு நல்லா மெலிசாக தட்டணுங்க. பாருங்கள், நான் தட்டுறது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி மெலிசாக தட்டணும். மெலிசாக தட்டிகிட்டு இருக்கும்போது கையில் எடுத்துக்கிட்டு வந்துச்சுனாக்கா நம்ம வந்து தண்ணியை தொட்டு அதை வந்து தட்டி விடணும். தட்டினீங்கன்னா இந்த மாதிரி மெலிசாக வரும். ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு வரும். அப்போ அந்த நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் தண்ணியை தொட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான். செஞ்சோன்னா கொஞ்சம் பூரணம் எடுத்து அதில் வச்சு நல்லா மடித்து வேக விடணுங்க. பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது போல் தான் கையில் ஒட்டும். பாருங்கள், இப்போ பூரணத்தை எடுத்து வச்சு நல்லா மடித்து அதை விடணும். ஒரு கேப் இல்லாமல் விடணும். இல்லைனாக்கா அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா பூரணெல்லாம் வெளியில் வந்துடும். நான் செய்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இந்த அளவு இப்படி தான் மடிக்கணும். ஏன்னா இலை கிழிஞ்சிடும். இலை கிழியாமல் பார்த்துக்கணும். பூவரச இலையாக இருந்தால் கிழியாது, அது நல்லாயிருக்கும். அந்த இலை இங்கே கிடைக்காதனால நான் வாழை இலையில் செஞ்சுருக்கேன். இப்படி தான் வைக்கணும். அப்புறம் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் பாருங்கள், எந்த பக்கமும் கேப் இல்லை. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த இட்லி மூடி மேலே இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதா எடுத்து வச்சு நல்லா வேக விடணும். வேக விட்டோன்னு, ஏன்னா ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றி மாவு பிசைஞ்சிருக்கோம். இது ஒரு ஆவிலே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த இலை வந்து பழுப்பு நிறமாக மாறணும். மாறிச்சுனாக்கா நமக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், வெந்துருச்சு. அதை 2ஆக எடுத்து காட்டுற பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சுவையான கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்